இந்த டப்பாவை மறக்கவே முடியாதுங்க. குண்டி கழுவுற டப்பாவில் எனக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க, நான் குடிச்சிருக்கேன். இதாவது நல்லா இருக்குது. அந்த டப்பா பார்த்திங்கன்னா கஷ்டமாயிடுச்சு மனசு. என் பிள்ளைக்கு 1.5 வயசு. அவனுக்கு ஒரு வாட்டர் கேனில் தண்ணி, டம்ளர், பிஸ்கட் பாக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் விறகு பொறுக்க போனேன். அவனை இடுப்பில் தூக்கிட்டு கொஞ்சம் விறகு தலையில் தூக்கிட்டு வருவேன். அன்னைக்கு பார்த்து சரியான வெயில், நாக்கெல்லாம் வறண்டுக்குச்சு. தண்ணி இல்லை, அவன் குழந்தை கொட்டிட்டான். பக்கத்தில் போய் தண்ணி கேட்டதுக்கு எனக்கு கொடுத்தது இந்த மாதிரி டப்பாவில் தான் வாங்கி குடித்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் உடஞ்ச பொருளெல்லாம் இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் யாராவது தண்ணி கேட்டால் நல்ல பொருளை தான் நான் கழுவி கொடுப்பேன். ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு, என் பிள்ளைங்களுக்கு நான் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிலைமை எனக்கு இருந்துச்சு. இது நல்லா இருக்குல்ல, அந்த டப்பா இப்படி இருக்காதுங்க. என்ன பண்ணுறது, காலத்தின் கொடுமை அனுபவிச்சிருக்கேன். நான் எந்த ஒரு பொய்யான பதிவும் அந்த ஃபோனில் போட முடியாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். எனக்கு நடந்த விஷயத்த தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு கேஸ் இருக்குது, அன்றைக்கி இல்லை. விறகு பொறுக்கிட்டு வந்து தான் சோறாக்கணும். போயிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரும் நிறைய விறகு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஆனால் நானும் போகணும் வெளியே தூக்கிக்கிட்டு. பொய்யான பதிவு கிடையாதுங்க, உண்மை தான். இந்த நிலையினால தான் எனக்கு ஒரு சிலர் பிடிக்க மாட்டேங்குது. மித்தபடியெல்லாம் வந்து யாரையும் குறை சொல்லணும்லாம் கிடையாதுங்க. நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் என் பசங்களுக்கு நான் உருவாக்கியிருக்கேன். இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. அதெல்லாம் மறக்க முடியாது. நான் அரிசி அளக்க வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ஃபுல்லாக பெயிண்ட் டப்பா தான் நிறைய இருக்கும்.